பிரசாந்த் சாருக்கு ஆக்சுவலாக அந்த ரூரல் ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா ஊர்களில் வந்து அவருக்கு இப்போ வரைக்குமே கூட இந்த ரூரல் ஃபேன் பேஸ் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? எல்லா இடத்துலையும் இன்னும் அவருக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்னும் அவருக்கு மேலே படங்கள் இல்லைன்ற ஒரு ஏக்கத்தில் இப்போ அந்த கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் வந்தாலும் தீபாவளி வந்தாலும் தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு தெரிவிக்கிறது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு இது. அதை வந்து மீம்ஸ் பாப்புலர் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி படம் தமிழுக்கு பெரிய காம்படிஷன். எல்லா ஹீரோஸும் இதில் இதை வாங்கணும்னு ஒரு வாட்ச் பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அங்கேயே நிறைய பேர் பாம்பேல டேரை போட்டு இருந்தாங்க. இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இப்படி பண்ணலான்ற ஐடியா அப்படி வந்துச்சு. ஒரு பீரியடில் என்னை பற்றி தப்பாக எழுதுவாங்க ஒரு பத்திரிகையில். ஓகே, எனக்கு ஒரு நேரத்தில் பயங்கர கோவம் வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னேன். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நடித்த படம் தான் 2010 துரோகின்னு நினைக்கிறேன். நடிக்க வேண்டான்னு ஒதுங்கினது. ஆனால் சில நேரங்களில் வந்து சிலருக்கு வந்து இப்போலாம் வந்து சொல்லுவாங்க அவருக்கு கல்யாணம் ஆனப்போ பல பேர் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ். ஆமாம், அது லெட்டர்லேயே நிறைய பேர் பிளட்டில் எழுதுவாங்க. அப்புறம் அவர் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் சூசைட் அட்டம் பண்ணு. சிம்ரன் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் பண்ண வச்சுருக்கேன். இது வரைக்கும் அது பண்ணாத ஒரு கேரக்டர் இதில் பயங்கரமாக நடிக்க வச்சுருக்கோம். மலையூர் மம்முட்டியான்ற அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் போன இடங்கள் அதை பற்றி கேட்குறேன். அது தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணோம். மலையூர் மம்முட்டியான் உருவான கதை. கேரக்டரே வந்துட்டு இவர் பார்த்தாலே வந்து ஒரு வில்லன்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சுல, அது எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? ரூத்லெஸ் வில்லன்றதை விட பொசசிவ் அண்ணன் சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து சொன்னார், இது மாதிரி நீங்கள் பாக்ஸர்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களை நம்பி இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இனிமேல் பாக்ஸிங் பண்ணக்கூடாது, இதனுடைய ரிக்வஸ்ட் இல்லை கட்டளைன்னாரு. பிரசாந்த் சாரோட கெரியரை வந்து நீங்கள் வந்து கெடுக்குறீங்கன்னு நிறையா விமர்சனம் வந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கிறதே கிடையாதா? நீங்களே இப்போ இந்த இன்டர்வியூவில் என்ன ஹெட்லைன் போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது போட்டால் தானே உள்ளே வந்து பார்ப்பாங்க. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு தோணுச்சு. ஃபிட்னஸ் அண்ட் பாக்ஸிங் சார், எங்கேருந்து உங்களுக்கு பாக்ஸிங் மேலே ஆர்வம் இருந்துச்சு? நீங்கள் பெரிய பாக்ஸர்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது நான் படிக்கிற காலத்தில் எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. 4 மணிக்கு ஃபுட்பால், 5 மணிக்கு ஹாக்கி, 6-7 மணிக்கு மேலே டேபிள் டென்னிஸ் அப்படி இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸிங் டீமோடு எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிது. முனதுதீன் சொல்லி பிசிஆரில் இருந்தார். அவர் பெரிய பாக்ஸர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேஷியஸ் கிளேன்னு சொல்லி. அவர் முகமது அலின்னு மாற்றிக்கிட்டார். அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்து சென்னைக்கு வந்தப்போ முகமது அலியோட தான் வந்து முனதுதீன் பாக்ஸ் பண்ணார். ஒரு ஃப்ரெண்ட்லி பாக்ஸிங். அவர் தான் என்னுடைய குரு. எனக்கு அந்த ரன்னிங் ப்ராக்டிஸ் நிறையா இருந்ததுனால அது கொஞ்சம் ஈஸியாக பாக்ஸிங் வந்தது. பாக்ஸை பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அலைகள் முடிஞ்சு பாப்புலர் ஆனதும் இந்த என்னுடைய பாக்ஸிங் டீமெல்லாம் சேர்ந்து பப்ளிக்காக ஒரு பாக்ஸிங் வைக்கலாம்னு சொல்லி போஸ்டெல்லாம் அடித்து ஒட்டிட்டாங்க. அப்போது எம்ஜிஆர் வந்து அந்த வெள்ளி விழா ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ அந்த போஸ்டர்லாம் பார்க்கறது தெரிஞ்சிருச்சு. எனக்கு சொன்னார், இது மாதிரி நீங்கள் பாக்ஸர்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்களை நம்பி இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இனிமேல் பாக்ஸிங் பண்ணக்கூடாது, இதனுடைய ரிக்வஸ்ட் இல்லை கட்டளைன்னாரு. அன்னையோட பாக்ஸிங் விட்டாச்சு. அடுத்து மறுபடியும் தொடரணும்னு தோணவே இல்லையா? பாக்ஸிங் தொடலை, பட் அந்த ஃபிட்னஸ் கண்டினியூ ஆச்சு. ரன்னிங்கு, அது ஃபுட் எக்ஸசைஸ், அது மாதிரி. உங்களுக்கு உங்களோட படங்கள் எல்லாத்துலேயுமே சாங்ஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மியூசிக்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு காரணம் நீங்கள் முன்னாடி ரெக்கார்டிங் கம்பெனியில் வேலை பார்த்தது தானா? அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் மதர் வந்து கர்நாடிக் சிங்கர். ஓகே. அவங்க எப்பவும் பாடிட்டே இருப்பாங்க, நிறைய ரெக்கார்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. மியூசிக் கம்பெனியில் இருந்தப்போ எனக்கு வந்து ஜெர்மனிலேருந்து ரெக்கார்ட் அனுப்புவாங்க, அந்த ஒயிட் லேபிள்னு சொல்லுவாங்க. அதை இங்கே இந்தியாவில் அந்த லேபிள் ரிலீஸ் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகுமா, எல்லாம் இங்கிலீஷ் பாடல்கள். அதை கேட்டது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் மியூசிக் கேட்டுகிட்டே இருக்கிறது என்னுடைய ஒரு பயங்கரமான ஹாபி. இப்போவும் நைட்டில் 12-1 மணி வரைக்கும் மியூசிக் கேட்டுட்டு தான் தூங்குவேன். அந்த இன்ட்ரெஸ்ட்னால என்னால் வந்து இந்த சாங் ஹிட் ஆகும், இது சக்ஸஸ் ஆகும், இது ரொம்ப நார்மலாக இருக்கும்னு என்னால் கணிக்க முடியும். இல்லை, அந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கும் ராஜா சாருக்கு இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பும் காரணமாக இருந்துச்சா மியூசிக்? இல்லை, நான் வந்து மியூசிக் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னுடைய வேலையை வந்து ரெக்கார்டு வாங்கி அந்த
ரெக்கார்ட் கம்பெனி கொடுக்குறது என்னுடைய வேலை. ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணி பண்ணணும். ஆனால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எல்லாருமே வந்து இருந்த ஒரு கம்பெனி வந்து 20 இயர்ஸ் 15 இயர்ஸ்ன்னு சைன் பண்ணி வச்சுருந்தனால என்னால் அதை பிரேக் த்ரூ பண்ண முடியல. ஸோ அப்போது அதுக்கு ஒரே வழி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லி வாங்கி தர முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ராயல்ட்டி ஆஃபர் பண்ணேன். அப்போ ஏஆர் ரஹ்மான் சார் ஃபாதர் சேகர் இருந்தார். அவர் எனக்கு நிறையா மலையாள படங்கள் கொடுத்தாரு. தமிழில் வந்து வி குமார் இன்னும் சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களோட கம்போசிங் போவேன். அப்போ இளையராஜா அங்கே கிட்டார் வாசிச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு பழக்கம். நீங்கள் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான பர்சனுங்கிறது தெரியும், உங்களோட படங்கள்லேயே தெரியும். ஆனால் நாகரா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தானே? ஆமாம். இந்த ரெக்கார்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 2 பாசிட்டிவ். இப்போ ஃபிலிமில் தான் சவுண்டு வரும். ஒரு பாசிட்டிவ் வந்து ரெக்கார்ட் கம்பெனிக்கு போவோம், ஒரு பாசிட்டிவ் வந்து ஷூட்டிங்காக வரும். அது வந்து ஒரு சாங் வந்து 3 நிமிஷம் 6 நிமிஷம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஃபிலிம் பாசிட்டிவில் அவங்க எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி ரெக்கார்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்ராக்டிவாக இருந்தது. என்னுடைய ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூ வந்தது வந்து நாகிரெட்டி என்னை கூப்பிட்டு, நான் அடிக்கடி ஏன்னா அப்போ வந்து விஜயவாகினியில் வந்து 17 ஃப்ளோர்ஸ் இருக்கும். 17 ஃப்ளோர்ஸ்லையும் ஷூட்டிங் நடக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையாக போய் பார்ப்பேன். நாகிரெட்டி சாரை டெய்லி ரெகுலராக பார்க்கும்போது என்னை கூப்பிட்டு ஒரு நாள், ஐ லைக் யுவர் பர்சீவரன்ஸ், நான் உனக்கு ஒரு ஹிந்தி படம் கொடுக்குறேன்னு சொல்லி ஜூலின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அது மிஸ்ஸியமான ஒரு மலையாள படத்தை ரீமேக் பண்ணாங்க ஹிந்தியில். அந்த படத்தினுடைய மியூசிக் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி எனக்கு கம்பெனியில் ஒரு பெரிய பேர் வந்தது. அதே மாதிரி பாலாஜி சார் துல்லன் ஒரு படம் பண்ணார், அதுவும் எனக்கு கொடுத்தாரு. இப்படி நான் ஒரு 350-400 படங்கள் அந்த கம்பெனியில் பண்ணேன். இந்த கம்பெனிக்கு மட்டுமே. நீங்கள் ஒரு நடித்த முதல் படம் அலைகள் ஓய்வதில்லை. ஆக்சுவலாக அந்த படத்தில் நீங்கள் ஒரு ரூட்லெஸ் வில்லன் அந்த ஒரு இதில் இருப்பீங்க. அதுக்கப்புறமா உங்களோட கேரக்டரே வந்துட்டு இவரை பார்த்தாலே வந்து ஒரு வில்லன்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து மக்கள் மத்தியில் இருந்துச்சுல, அது எந்த அளவுக்கு இருந்துச்சு சார்? ரூத்லெஸ் வில்லன்றதை விட பொசசிவ் அண்ணன் சொல்லலாம். ஓகே. ஒரு அண்ணன் வந்து தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக என்னென்னலாம் செய்வான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததுன்னு காட்டுறதுக்காக சில்கோட ஒரு தொடர்பையும் காமிச்சிருப்பார் டைரக்டர். சில முரட்டுத்தனமான ஆசாமிக்குள்ளே உண்டான சில விஷயங்களை அதில் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் நிறைய கிளின்டூஸ் படங்கள் வெஸ்டர்ன் படங்கள் பார்த்த ஒரு பழக்கத்தினால நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஃபாலோடா ரெக்கார்ட்ஸ்லேருந்து எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். ஃபேப்ரிக் எக்ஸ்போர்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு 73லேருந்து 80 வரைக்கும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லா கண்ட்ரிக்குமே ட்ராவல் பண்ணுவேன். நான் நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பார்க்குறது, வெஸ்டர்ன் பீப்புளை பார்க்குறது. அப்போது எப்படி நிறைய ஓவர் ஆக்ட் பண்ணாமல் அண்டர் கரண்ட் ப்ளே பண்ணோங்கிறது எனக்குள்ளே ஒரு இது வந்தது. நான் அந்த சினிமா தொடர்பு இருந்ததுனால எக்ஸ்போர்ட் பண்ண பீரியட்லேயும் இளையராஜா மீட் பண்ணுவேன். அவருடைய பர்த்டேலாம் ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுவோம். இப்போ நான் வந்து அவரை வச்சு கன்னட படம் ஒன்று தயாரித்தேன். எங்கள் மாமனார் கன்னடத்தில் பெரிய பாப்புலர் டைரக்டர். ஒரு 6 படம் நேஷ்னல் அவார்டு அங்கேயே வாங்கினார் கன்னடத்துலேயே. அவரை வச்சு மாத்து தப்பத மகான் ஒரு படம் எடுத்தேன். ராஜ்குமார் சார் இல்லை, அதில் வந்து ரஜினி வில்லன் ஆக்ட் பண்ணேன். ஓகே ஓகே. ராஜ்குமாரை வச்சு 6 படம் பண்ணி எல்லாமே நேஷ்னல் அவார்டு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் நான் பண்ணது வந்து ரஜினி வில்லன். அதில் இளையராஜாவுக்கு ஃபஸ்ட்டு கன்னட படம். அப்படி கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இங்கே தமிழில் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது வேண்டாமன்னு சொல்லி தான் அலையிடுவதில் படம் தயாரிக்கலான்னு ஆரம்பித்தோம். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டார் ராஜா. சரின்னு விட்டு கொடுத்தாச்சு. அப்படி தான் அதில் வந்து பாரதியார் கூப்பிட்டு இல்லை இந்த படத்தில் நடிக்கணும் அப்படி ஆரம்பிச்சது. ஓகே. நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வெஸ்டர்ன் மூவிஸ் நிறையா பார்ப்பேன், கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம் பார்ப்பேன். கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் இது சார்? நிறையா சொல்லலாம், எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. இல்லை, உங்களோட மலையூர் மம்பட்டியான் ஆரம்பித்தது அதுக்கும் அங்கே இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சா கிளின்ட் ஈஸ்ட்வுட்லேருந்து? ஆமாம், அது இந்த ரேக்லா வண்டி ஓட்டினது, அதில் வர்றது, அந்த ஒரு சைலண்ட்டான ஒரு ஆக்ஷன், அதெல்லாமே கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஸ்டைல் தான். மலையூர் மம்பட்டியானுக்கு பின்னாடி ரிசர்ச் ஒர்க் எந்த அளவுக்கு சார் இருந்துச்சு? ரிசர்ச் ஒர்க்குன்றது இல்லாமல் படங்கள் பண்ணுறது வேலையில் நிறையா பிஸி. கொம்பேரி மூக்கன் படம் பண்ணேன். அப்புறம் பூவுக்குள் பூகம்னு ஆர்மி பேக்ரவுண்டில் ஒரு படம் பண்ணேன். நிறைய படங்கள், சேலம் விஷ்ணுன்னு ஒரு படம், அவுட் சைட் படங்களும் ஒர்க் பண்ணேன். என்னுடைய சொந்த கம்பெனியில் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணேன்.
இல்லை நான் நினைக்கிறேன்னா மலையூர் மம்முட்டியான்ற அந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் போன இடங்கள் அதை பற்றி கேட்குறேன். அது தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணோம், மலையூர் மண்மட்டியான் உருவான கதைன்னு. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் ஆசைப்படுறேன். அலைகள் ஓதலை படம் பண்ண பிற்பாடு சின்ன சின்ன வேஷங்கள் நிறையா, பகவதிபுரம் ரயில்வே கேட்டு, அப்புறம் கருடா சௌக்கியம், அது மாதிரி ஸ்மால் வேஷங்கள் பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. அப்போது ஒரு டைமில் ஒரு மலையாள படம் பண்ணேன், சில்லு கொட்டாரம். அதனுடைய டைரக்டர் ராஜசேகர் அப்பப்போ என்னை டச் பண்ணுவார். அவங்க ஒய்ஃப் வந்து அம்புலின்னு சொல்லி ஒரு சிங்கர். இப்போ ரெக்கார்டிங் கம்பெனியில் இருக்கும்போதே பழக்கம். அப்புறம் அவர் என்னை வச்சு டைரக்ட் பண்ண படம். அவருக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது, அப்போல்லாம் வந்து லேண்ட்லைன் தான், 2 பேரும் ஆப்போசிட் வீட்டில் இருக்காங்க, நடுவில் வந்து ஃபோன் இருக்கும். ராஜசேகர் கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது, ராஜசேகரன் கூப்பிடும்போது ராஜசேகர் வந்தார். ஏன் என்கிட்ட பேச மாட்டிங்களான்னாரு. இல்லை சார், இல்லை எனக்கு பர்த்டேன்னாரு. சரின்ட்டு நான் அங்கேருந்து அப்போது என்னைப்பார் அழைப்பார் ஒரு படம், கப்பலில் வந்து ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, சில்க்கு 3 பேரும் அதில் ஹீரோயின். அங்கேருந்து நேராக அவரை வந்து பார்க்க வந்தேன், விஷ் பண்ணேன். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போது ஒரு அந்த நார்த்தில் ஒரு டெரரிஸ்ட் இருந்தான், ஜக்காய்ட். அவன் ரொம்ப பாப்புலரு, அவனை போலீஸ்லாம் தேடுற ஒரு பீரியடு. இந்த மாதிரி ஒரு பேஸில் ஒரு படம் பண்ணால் என்னான்னு நாங்கள் 2 பேரும் பேசினோம். அப்போ அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தேடும்போது ஒரு குரூப் வந்தாங்க. அப்போ நாங்கள் லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் அதில் எழுதணும். ஆர் சுந்தரராஜன், டி ராஜேந்தர், அப்போல்லாம் அவங்க ரொம்ப பாப்புலர். கடைசியில் ராஜசேகர்னு எழுதியிருந்தேன். அவங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால ராஜசேகருக்கு அந்த சான்ஸ் போச்சு. இப்போ நாங்கள் ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணிவிட்டு, வண்டியில் ராஜசேகர் அவருடைய அசிஸ்டன்ட்ஸு எல்லாம் ஏற்றிக்கிட்டு இங்கேருந்து குன்னூருக்கு போனோம். ஆக்சுவலாக மேச்சேரி வழியாக போனோம். மேச்சேரியில் அந்த சிலையெல்லாம் இருந்தது. மம்முட்டியான் பற்றி டேப் அடிச்சுட்டு ஒருத்தர் பாடினார். அதெல்லாம் கேட்டு அப்படியே போய் குன்னூரில் போய் செட்டில் ஆகி ஒரு 2 மாதம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணி அதுக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. ஆனால் நாங்கள் வந்து இறங்கி வரும்போது இந்த மம்முட்டியான் எடுக்கிறேன்னு ஒரு குரூப் வந்தாங்கல்ல, அவங்க வந்து மம்முட்டியான் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் அந்த டைட்டில் இருந்ததுனால அவங்க வந்து அலோவ் பண்ணல. அப்போ மலையூர் மம்முட்டியான் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனால் நான் வந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒதுங்கி என்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்தேன் நான். ஓகே. இல்லை அந்த படத்தில் நிறையா சீன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக ஒரு கேண்டில் சீன் ஒன்று இருக்கும், உங்களை தலையில். அது ஒரு ஜாப்பனீஸ் படம் பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நான் பண்ணது. ஓகே. அதே மாதிரி நம்ம வள்ளுவர் கோட்டம் கிராஸ் பண்ணும்போது ஒரு ரேக்லா வண்டி நின்றுது. இதையே நம்ம வந்து படத்தில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை யூஸ் பண்ணது. அது போட்டிருக்கிற காஸ்டியூமு எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணது. டெக்னிக்கலாக நீங்கள் நிறையா டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு பக்கம் சவுண்டில் இருந்திருக்கீங்க. டெக்னிக்கலாக சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னு தோணுச்சா? அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ இருக்கிறீங்களே, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டா எதுக்கு வந்தீங்க, அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போதே அதனுடைய கண்டினியூட்டியில் நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே ப்ராக்டிஸ் ஆகும். மலையூர் மம்முட்டியான் நீங்கள் பண்ணிட்டீங்க, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அது ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் அதை ரீமேக் பண்ணுறப்போ, பிரசாந்த் சாரை வச்சு அதை மாதிரி ரீக்ரியேட் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? அது ஃபஸ்ட் டைம் வேர்ல்டுலேயே வந்து ஒரு ஃபாதர் ஆக்ட் பண்ண படத்தை அவருடைய சன்னை வச்சு அவரே டைரக்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு. அது பிரசாந்த் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு கேரக்டர் பண்ணணுன்னு தான் அது பண்ண வச்சது. நீங்கள் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து பூவுக்குள் பூகம்பம். அது அந்த படத்தை ஆக்சுவலாக நீங்கள் பார்டரில் போய் ஷூட் பண்ணீங்க? ஆமாம், இந்தோ பாகிஸ்தான் பார்டரில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் பெர்மிஷன் வாங்கி அங்கே போய் அதை ஷூட் பண்ணது. அப்போ அந்த படத்துக்கு நிறைய க்ரௌடு கூப்பிட்டு போக முடியாதுன்றனால அந்த படத்துக்கு நானே ஆர்ட் டைரக்டராகி ஒர்க் பண்ணேன். அப்படி தான் நான் ஆர்ட் டைரக்டர் ஆனது. நீங்கள் உள்ளே வந்து இப்போ நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்களே சொன்னீங்க, சின்ன சின்ன வில்லன் ரோல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, நம்ம ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு மலையூர் மம்முட்டியான் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டராக இங்கே போகணும், இந்த மாதிரி நம்ம கெரியரை செட் பண்ணிக்கணுன்ற ஐடியாலாம் உங்களுக்குள்ள? அது மாதிரி இல்லை சார். ஏன்னா எனக்கு பிஸ்னஸ் இருந்தது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருந்தது, ஃபேமிலி. நான் எப்போவுமே பார்ட்டி கீட்டி எதுவும் போகிறது கிடையாது. ஷூட்டிங் முடிஞ்சால் நேராக வீட்டுக்கு போயிடுவேன், இல்லைனா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறது. இதை தவிர வேறு ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதனால் சினிமாவில் தான் பெருசாக நடித்து சாதிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் எனக்கு இல்லை அப்போ. ஆனால் ஒரு பக்கம் டேரக்ஷன் அதிலலாம் நிறையா விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி பூவுக்குள் பூகம் பண்ணும்போது வேறு வழி இல்லாமல் நான் டைரக்டர் ஆனேன் அதில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக 2-3 படங்கள் பண்ணேன். அப்புறம் பிரசாந்துக்கு சில படங்கள் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது நான் அந்த படங்கள் பண்ணேன். ஆனழகன், ஷாக்கு, பொன்னர் சங்கர். இதுக்கடையில் சாகசன்னு ஒரு படம், அருண்வர்மான் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜானின்னு ஒரு படம் பண்ணோம், அதுவும் புது டைரக்டர். பிரசாந்த் மாதிரி ஒரு தைரியசாலி பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஜீன்ஸ் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணெதிரே தோன்றினாலும் ஒரு படம், ரவிச்சந்திரன் ஒரு புது டைரக்டர். அதே மாதிரி தமிழ் ஹரிங்கிற புது டைரக்டர்.
ஆமாம். நிறைய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது பிரசாந்த். மதுரவன் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். யா 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 இல்லை, எல்லாருமே கூட சொல்லுவாங்க பிரசாந்த் சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்பவே அதிகம். ஆமாம், அவர்கிட்ட யாராவது இந்த ஸ்கிரிப்ட் சொன்னாங்கன்னா அதை கேட்டு வந்து இவரை வச்சு படம் பண்ணலாமேன்னு. அவங்க ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் போய் மாட்டிடுவாங்க, வசதிகள் இருக்காரு. கடைசியில் நான் தான் எல்லாத்துக்கும் பட்டம் கட்ட வேண்டி இருக்கும். அதில் வந்து கெட்ட பேரும் வரும். அவங்க பண்ண தப்பெல்லாம் என் மேலே ஏற்றிக்கிறது, படத்தை ரிலீஸ் பண்ணுறது. தமிழ் படத்துக்காக பிரசாந்த் சார் வந்து ஸ்மோக் பண்ணாரு, அதாவது பழக்கமே இல்லை சாருக்கு, அதாவது அந்த படத்துக்காக கேரக்டருக்காக பண்ணாருன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். உண்மைதான். ம். அது ஸ்மோக் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் வந்தது, அதனால் அதை ஸ்மோக் பண்ணார். எந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கு வந்து ஜென்யூனாக இருப்பார் பிரசாந்த்? நாங்கள் நிறைய விஷயம் இந்த மாதிரி படிச்சிருக்கிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற அதே டிசிப்ளின் வந்து அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்குறோம் பல இடங்கள்ல. நிறைய டிசிப்ளின். இப்போ என்னன்னா, அவர் போய் லொக்கேஷனில் இறங்கினதும் யார் வந்தாங்களோ வரலையும் அவர் முதல்ல போயிடுவார். நிறைய நாட்கள் அது மாதிரி தனியாக உட்காந்துருக்க நாட்களை கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி டைரக்டர் என்ன சொல்கிறாரோ, அவர் டைரக்டருடைய ஆர்டிஸ்ட். கதையை கேட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அது வந்து ராங் ஷாட் வச்சா கூட அவர் அதை பற்றி கேர் பண்ண மாட்டார். இவன் ஒரு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டார். தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டார். அது சிவாஜி சார் அட்வைஸ். ஓகே ஓகே. பிரசாந்த் சாருக்கு ஆக்சுவலாக அந்த ரூரல் ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா ஊர்களில் வந்து அவருக்கு இப்போ வரைக்குமே கூட ரொம்ப காலமாக அந்த போர்டு வச்சது அப்படியே இருக்கும், அதெல்லாம் இருந்திருக்குது சார். இந்த ரூரல் ஃபேன் பேஸ் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? அவருடைய படங்கள் பாப்புலர் ஆனது தான் சார் எல்லாமே. ம். எக்கச்சக்கமான படங்கள் வந்து அவருடைய ஃபேன் பேஸ் வந்து எல்லா இடத்துலையுமே, இங்கே மட்டும் இல்லை, ஓவர்சீஸில் எல்லா இடத்துலையும் இன்னும் அவருக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்னும் அவருக்கு மேலே படங்கள் இல்லைன்ற ஒரு ஏக்கத்தில் இப்போ அந்தகனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தகனை வந்து நம்ம எப்போ வருதுன்னு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் சமீபத்தில் ஆகஸ்ட் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மீம்ஸ் பண்ணுறவங்கலாம் இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்கிறாங்க, வரல. நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிப்பார். பொங்கல் வந்தாலும் தீபாவளி வந்தாலும் தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு தெரிவிக்கிறது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு இது. அதை வந்து மீம்ஸை பாப்புலர் பண்ணி விட்டாங்க மாதிரி படம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா சார் மீம்ஸ்? எல்லாமே மின்னம்பலம் சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு தானே. ஓகே சார், எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது. நீங்கள் இந்த மீம்ஸில் இந்த மாதிரி ஒரு இதுக்கு போட்டுகிட்டே இருக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இந்த இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி இப்படி பண்ணலான்ற ஐடியா அப்படி வந்துச்சு? ஒரு பீரியடில் என்னை பற்றி தப்பாக எழுதுவாங்க ஒரு பத்திரிகையில். அப்போ வந்து அந்த பத்திரிகை அதுதான் பழக்கம். இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அப்போ ஒரு பத்திரிகை பண்ணிகிட்டு இருந்தது. வீக்லி எழுதுவாங்க. ஓகே. எனக்கு ஒரு நேரத்தில் பயங்கர கோவம் வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னேன். அவர் கேட்டு சொன்னார், கெட்டதோ நல்லதோ ஏதோ ஒரு பப்ளிசிட்டி வந்துகிட்டே இருக்கணும் தியாகராஜன், இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சார். அன்னையிலேருந்து எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு சொல்கிறதில்ல, மறுப்பு சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக இந்த கிரிட்டிக்கலாக வந்து உங்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க பத்திரிகைக்காரங்க. லைக் பிரசாந்த் சரோட கெரியரை வந்து நீங்கள் வந்து கெடுக்கிறீங்கன்னு நிறையா விமர்சனம் வந்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கிறதே கிடையாதா? அப்படி இருந்தால் தானே கேர் பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு சொல்லணும்னு தோணி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்களே இப்போ இந்த இன்டர்வியூவில் என்ன ஹெட்லைன் போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது போட்டால் தானே உள்ளே வந்து பார்ப்பாங்கன்றதுனால நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பிரசாந்தின் சினிமா கேரியரை கெடுத்தவர் அவங்க அப்பா தியாகராஜன். உடனே உள்ளே போய் படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி போடுறது தானே, டைட்டில் போடுறது தானே. இல்லை, பிரசாந்த் சாரோட கெரியரை வந்து பில்ட் பண்ணதுலேயும் உங்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஆக்டிங்லேருந்து விலகி அவரோட கெரியரை வந்து பில்ட் பண்ணீங்க. அவரை எந்த மாதிரியான ஒரு ஹீரோவாக்கணும்னு நினச்சிங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் நடிக்கணுங்கிறதே உங்கள் ஐடியா இல்லை, ஆனால் அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் பிரசாந்த் இந்த இடத்துக்கு போகணுன்னு ஏதாவது உங்களுக்கு இலக்கு இருந்துச்சா? இல்லை, அவரால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருக்காரு சார். நான் வந்து பெரிய ஹீரோ ஆகணும், நம்பர் 1 ஹீரோ ஆகணும், அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது. படங்கள் வந்து ஸ்கிரிப்டு சொல்லும்போது அதை கேட்டு இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் சூட் ஆவேனா அப்படின்னு சொல்லி யோசிப்பார். தனுஷோடைய பிரதர் ஒரு தடவை வந்து கதை சொன்னார். அவர் செல்வராகவன் சார். ஓகே. அவருடைய ஃபஸ்ட்டு படம் காதல் கொண்டேன் முன்னாடி. ஓகே. அது பேர் ஞாபகம் இல்லை. இப்போ பிரசாந்த் அவருக்கு அட்வைஸ் பண்ணார், இது நான் பண்ணுறதை விட ஏதாவது ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. அப்போ தான் போய் ஒரு பிரதரையே வச்சு அந்த படம் எடுத்தார். துள்ளுவத இளமை. அப்படி அவர் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறதும் உண்டு. தனக்குன்னு இதுதான் பண்ண முடியும், ஃபைட்டில் வந்து டூப் போடாத பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டு, எந்த மாதிரி டான்ஸ் கொடுத்தாலும் ரிஹர்சல் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது ரீசெண்டாக வேறு நம்ம பார்த்தோமே அந்த கோட்டில் எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பிரசாந்த் சாரோட எனர்ஜி பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சினிமாக்குள்ளே வரணுங்கிறக்காக ப்ரிப்பேர் பண்ணல முன்னாடி? அது இங்கே இந்த பில்டிங் வரதுக்கு முன்னாடி பெரிய கார்டன் மாதிரி இருக்கும். அதில் ரோலர் ஸ்கேட்டிங் ரிங்க் இருக்கும். அவருக்கு டெய்லி பியானோ கிளாஸஸ்ஸு, அப்புறம் அதே மாதிரி கராட்டே ஸ்கூலே இருந்தது. இங்கே ஒரு 200 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க.
அதில் படித்தவங்கலாம் இன்றைக்கி வந்து செக்யூரிட்டி, மிலிட்ரி அந்த மாதிரி ஏரியாவில் நிறையா இருக்காங்க. ம். அப்புறம் அவரும் டேபிள் டென்னிஸ் ஆடுவார். நேஷ்னல் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வாங்கினார், சப் ஜூனியர். ம். அது மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால தான் அவரால் வந்து எதுலேயுமே கெட்ட பழக்கங்களில் வந்து இன்வால்வ் ஆக முடியாமல் இருந்தது ஒன்று. இன்னொன்று வந்து அவர் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படித்தார், அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கும் அவர் படங்களுக்கு அவர் தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ். அது ஜீன்ஸ் டைமத்தில் படிச்சதில்ல சார்? ஜீன்ஸ் டைமில் போய் அங்கே படிச்சுட்டு வந்தார். ஓகே. அவரும் உங்களை மாதிரி தான் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ஆள் இது தான். டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியன்ட். அதாவது ஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இஸ் அ மாஸ்டர். நீங்கள் படம் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணீங்க. அது மம்மட்டியா இருந்தால மம்பட்டியான் இல்லை, அதுக்கு முன்ன ஆனழகன் பண்ணேன், ஆனழகன். ஷாக் பண்ணேன். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு நடித்த படம் தான் 2010ல் துரோகின்னு நினைக்கிறேன். நடிக்க வேண்டான்னு ஒதுங்கினது. ஆனால் சில நேரங்களில் வந்து சிலருக்கு வந்து ஒரு நான் இருந்தேன்னா நல்லா இருக்கும்னு தோணி அதை வந்து கண்டினியூஸாக என்னை அப்ரோச் பண்ணும்போது அதை தவிர்க்க முடியாத நேரத்தில் போய் பண்ணுறது. ஓகே. அது ஆக்சுவலாக சுதா கொங்கரோட முதல் படம்னு நினைக்கிறேன், முதல் படம். ஆனால் உங்களை கேங்ஸ்டராக உங்களை வந்து நடிக்க வச்சா அது ரொம்ப கன்வின்சிங்காக தெரியுறீங்க. அதை நோட் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? உங்கள் கேங்ஸ்டர் உங்கள் ஃப்ரேம் வச்சாலே உங்கள் கரெக்டாக இல்லை, இப்போ கன்வின்சிங்காக நீங்கள் என்கூட இப்போ கொஞ்ச நேரம் பேசும்போது தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சாஃப்டானவன். ஆனால் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் இதை இப்போ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்போ என்னால் மாற்றிக்க முடியும். ஓகே. அப்போ நீங்கள் பக்கத்தில் நெருங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். செக்கச்சிவந்த வானம்லையும் மணிரத்னம் சார் கூட பண்ணியிருந்தீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது ஒரு மணிரத்னம் ஏற்கனவே திருட படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். அடிக்கடி சந்திப்போம், மீட் பண்ணுவோம், பேசுவோம். அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணணும்னு கேட்டார், நான் ஓகேன்னு சொல்லி போய் பண்ணேன். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது ஒரு இன்னொரு ஸ்கூல், பாரதி ராஜா மாதிரி இன்னொரு ஸ்கூல். அது காலையில் 4:30-5 மணிக்கு லொக்கேஷன் வந்துடுவார். நாங்கள்லாம் 5 மணிக்கு போய் ஆகணும். அது நீங்கள் ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே நான் கேட்டு சாப்பிட்ற நிலமையில தான் இருக்கும். 9 மணிக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், எஸ் யூ கேன் ஹேவ் 5 minutes அப்படிம்பாரு. அதே மாதிரி லஞ்சும் பிரேக் இல்லாமல் ஒர்க் பண்ணுவார். அவரை மாதிரி ஹார்ட் ஒர்க் பார்க்க முடியாது. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு. அதே மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருப்பார். என்ன ஷார்ட் எடுக்க போகிறோம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் இல்லாமல் இதான் அப்படின்னு தெளிவாக வந்து எடுக்கிறக்கூடிய ஒரு டைரக்டர். பிரசாந்த் சாருக்கு டாப் ஸ்டார் அப்படின்ற இந்த டேக் வந்து எந்த படத்துலேருந்து சார் வர ஆரம்பிச்சு? அந்த டைட்டில் பின்னாடி இருக்கு. சரண் பண்ணார் அதை. அதாவது பார்த்தேன் ரெசிஸ்டன்ட் படத்தை அவர் வச்சது தான். அதுலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. எனக்கு நீங்கள் எதுவும் வச்சிருப்பீங்களோன்னு யோசிச்சுட்டு. இதுக்கு அடுத்து இப்போ அந்தகன் வந்து எடுக்கணுங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அந்தாதுன் பார்த்துட்டு நான் அந்தாதுன் படம் பாம்பேயில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் ப்ளே, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அப்புறம் அதே போய் 2-3 தடவை தேட்டரில் பார்த்தேன். தேட்டரில் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது எங்கெல்லாம் ஜனங்க சிரித்தாங்களோ அதெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆச்சு. நான் 3ஆவது நாள் போனேன், 4ஆவது நாள் போனேன். எல்லாமே அந்த ஒரு இடம் வரும்போது சிரிக்கிறாங்க, அந்த இடம் வரும்போது சைலண்ட் ஆகுறாங்க. இது வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட படம் பார்க்குறது தெரிஞ்சுது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குமேன்னு சொல்லி தான் இதை வந்து தமிழுக்கு பெரிய காம்படிஷன். எல்லா ஹீரோஸும் இதை வாங்கணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. எல்லா டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் அங்கேயே நிறைய பேர் பாம்பேயில் டேரை போட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி கூட எனக்கு இருந்த இன்வால்மெண்ட்டில் கொஞ்சம் ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து இந்த படத்தை வாங்கினேன். இல்லை, இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அதை அப்படியே ரீமேக் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்களா, இல்லை ஸ்க்ரீன் ப்ளே மாற்றணும்? ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இப்போது அது ஒரு படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே அதில் ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரி, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அதை பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு நினச்சி கெடுத்துடக்கூடாது. இப்போ அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து சைனாவில் வந்து 700 தியேட்டரில் ஓடிச்சு. இந்த படம் பாஷை தெரியாத ஊர்லேயே இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம ஊரில் போய் எதுக்கு அதை போய் பெருசாக மாற்றணும்? ஆனால் நான் செஞ்ச ஒரே ஒரு இது என்னன்னா, நட்சத்திர பட்டாளம் சிம்ரன் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரில் பண்ண வச்சுருக்கேன். இது வரைக்கும் அது பண்ணாத ஒரு கேரக்டர் இதில் பயங்கரமாக நடிக்க வச்சுருக்கோம். அதே மாதிரி பிரியா ஆனந்த், சமுத்திரக்கனி, யோகி பாபு, அப்புறம் KS ரவிக்குமார் சார், கார்த்திக் முத்துராமன், மோகன் வைத்தியா, பெசன் நகர் ரவி, நிறைய ஆர்டிஸ்ட். இதில் ஆர்டிஸ்ட் பட்டாலும் எக்கச்சக்கம். ஒவ்வொருத்தருக்கும் தீனி போட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. இப்போ வந்து ஊர்வசியும் யோகி பாபு நடிக்கும்போது ஊர்வசி ஒரு நடிப்பு ராட்சசி. அது என் கூட வந்து கொம்பேரி முக்கனில் ஆக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் கூட மன்னவான் ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிச்சு. ரெண்டுலேயுமே வந்து ஒரு சீனை சொன்னோம்னா அதை உள்வாங்கி ஒரு 10-20 மடங்கு பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அதை ஒரு கேரக்டர் பண்ண வைக்கும்போது அதுக்கு தீனி போடுற மாதிரி விஷயங்கள் பண்ணணும். அப்போது சீன்ஸ் கிரியேட் பண்ணணும், டைலாக்ஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும்.
கூட யோகி பாபு. யோகி பாபு நீங்கள் சும்மா வந்து வைக்க முடியாது. ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டம்மி கேரக்டரு. அதே மாதிரி ஊர்வசி கேரக்டரும் ஹிந்தியில் டம்மியாக இருக்கும். இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே. சமுத்திரக்கனி இதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவருக்கு பேரை வந்து வனிதா விஜயகுமார் பண்ணியிருக்கு. வனிதா விஜயகுமாருக்கு இந்த படத்தை ஒரு நல்ல பேர் வரும். நீங்க பண்ண முதல் படத்துல கார்த்திக் சார் ஹீரோ, மறுபடியும் அந்தகில் நடிக்கிறாரு. அவருக்கு உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அவர் அந்த படத்தில் நடித்ததே ஒரு ஆக்சிடெண்ட் தான். 2 நாளில் ஹீரோவானவர் கார்த்திக். ஆமா. அவர் அந்த படத்திலே வந்து எனக்கு ரொம்ப ஷூட்டிங் டைமில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அப்புறம் தொடர்ச்சியாக நிறைய படங்களில் அவர் கூட பண்ணேன். 2-3 படம் பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் அப்போ அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், பேசுவோம். இந்த படம் பண்ணும்போது எனக்கு மைண்டில் வந்து கார்த்திக் வச்சு பண்ணால் என்ன, நான் உள்ள ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இது ஒரு எக்ஸ் நடிகர், பழைய நடிகராக நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படத்துலேயே வந்து அது ஒரு பழைய நடிகர் கேரக்டர் தான். அது ஒத்துக்குவாரா இல்லையா? ஏன்னா பழைய நடிகர்னும் போது ஒரு ஏஜ்டாக காமிக்கணுமே அப்படின்னு யோசிக்கலாம். நான் அவர் அப்ரோச் பண்ணோன்னு ஒன்றுமே சொல்ல, எஸ் ஐ வில் டூ அப்படின்னாரு. வந்தார், படம் கலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். ஓகே. நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க மீம்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிலே ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ ஏன் இதனால் எதனால சார் இவ்வளோ டிலே அந்தகன்? இந்த ஒரு படம் தான் நான் டிலே. அப்படியே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் 6 வருஷம் 10 வருஷம்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் மட்டும் ஏன் குறிப்பானா அது என்னுடைய அதிர்ஷ்டம். மீம்ஸ்காரங்க இதை இன்னும் அப்படியே எனர்ஜியோடு வச்சுக்கிடும். அதனால் அது மட்டும் தான் காரணமா? ஏதோ ஒரு விஷயந்தான் காரணமா சொல்? இல்லை சார், அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை ஒரு ஒன் லைன்லலாம் சொல்ல முடியாது. ஓகே. இப்போது அதனுடைய டிலேக்கு காரணம் வந்து படம் நல்லா வரணும், நல்ல டைம் பார்த்து ரிலீஸ் பண்ணணும். ஏதோ ஒரு நல்ல படங்கள் டைம் ரிலீஸ் பண்ணாத போது வேறு 2-3 படங்கள் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஒரு டைம் பார்த்து பண்ணோன்னும் போது இப்போ இந்த பீரியடில் ஆகஸ்ட்டில் பண்ணால் என்னன்னு சொல்லி பிளான் பண்ணி அந்தகன் ஆகஸ்ட் வெளியிடுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. பிரசாந்த் சார் பற்றி பேசுகிறப்போ இன்னொரு விஷயம் நான் வருது. பிரசாந்த் சார் பண்ண பிரசாந்த் ஸ்டார் நைட்ஸ், அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அவருக்கு எக்கச்சக்கமான ஃபேன் ஃபாலோயிங் என்ன சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் இருந்தது. அவருக்கு நிறைய லெட்ரு எழுதுவாங்க, அங்கேருந்து வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்புவாங்க, வந்து மீட் பண்ணோன்னு வருவாங்க. இவங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், அவங்கள என்டர்டெயின் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஷோவாக ஆரம்பித்தோம். சிங்கப்பூரில் பண்ணார், மலேசியாவில் பண்ணார், அப்புறம் ஒரு டைமில் லண்டனில் பண்ணார். அப்படி சிங்கப்பூர்லேயே நிறைய தடவை பண்ணார், மலேசியாவில் நிறைய தடவை பண்ணார். அப்போது அது வந்து தியேட்டர் ரொம்ப வழியும் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரே ஆள் ஒரு 5 மணி நேரம் நான் ஸ்டாப் டான்ஸ் ஆடுவார். 50 டான்ஸு கூட 15-20 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. லைவ் மியூசிக் இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி கிரேசியான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சுல்ல அவருக்கு? இருந்துச்சுன்னு சொல்லாது, இருக்கு. இல்லை, நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க அவருக்கு கல்யாணம் ஆனப்போ பல பேர் சூசைட் அட்டெம்ப்ட்லாம் ட்ரை பண்ணாங்க. அவ்வளோ கிரேசியான ஃபேன்ஸ். ஆமாம், அது லெட்டர்லேயே நிறைய பேர் பிளட்டில் எழுதுவாங்க. அப்புறம் அவர் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டு நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி போகிறேன் நல்லா எழுதுவாங்க, பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. இப்போவும் அந்த கிரேஸ் இருக்குது. அதான் சொன்னேன், இப்போ வரைக்கும் நான் இன்னும் என் ஊர்லேயே இங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தகராறு பண்ணுற பொண்ணுங்க நிறைய இருக்கு. ஓகே. ஸோ பிளான் பண்ணுறீங்களா சாருக்கு? ஆமாம், இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னா ஒரு நல்ல இடம் பார்த்து பண்ணணும், தேடிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் தான்? ஆமாம். ஓகே. அவர் தெளிவாக இருக்கார், அம்மா பார்த்து பண்ணி வைக்கிற பொண்ணை தான் கட்டிக்கணும். சார், நீங்கள் மறுபடியும் டைரக்ட் பண்ணணும் பிரசாந்த் சாரை வச்சு அந்தகனுக்கு அப்புறமானா உங்கள்கிட்ட ஸ்டோரி இருக்குதா, இல்லை ஏதாவது ஒரு படத்தை ரீமேக் பண்ணலான்னு ஐடியா இருக்கா? இனிமேல் ரீமேக் பண்ணுற ஐடியா இல்லை சார். இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். ஏன்னா இப்போ ரீமேக் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் ஹிந்தியில் பண்ண முடியாது, மற்ற லாங்குவேஜுக்கு போகாது. இப்போது அடுத்தது ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பிளான் பண்ணுறேன். ஓகே. பெரிய பேன் இண்டியா ஃபிலிம். ஓகே. அது வேறு யாராவது நல்ல டைரக்டர் கிடைக்கலன்னா நான் பண்ணுவேன். பட் நான் பண்ணணுங்கிற எனக்கு வந்து ஒரு அவசியமோ கட்டாயமோ இல்லை. ஆனால் அது ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இப்போ அமிதாப் பண்ணுறாரு அந்த படத்தில். அவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வேணும், அந்த கன்வர்சிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சாருன்னா அவங்கள வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, பட் புது டைரக்டராக இருக்காங்க. இனிமேல் நல்ல இடமா பார்த்து நல்ல படங்கள் பண்ணுங்கிறது தான் அவருடைய எண்ணம். இப்போ அவர் தான் கதை கேட்டு எல்லாம் பண்ணுறாரு. முன்னையும் அப்படி தான் அவர் தான் கேட்பார். இல்லை, நீங்கள் பேன் இண்டியா படம் பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறையா லாங்குவேஜ் நடித்த ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆக்டர். நீங்கள் பிரசாந்த் சாரும் பேன் இண்டியா ஸ்டார் தான். எப்படி இத்தனை லாங்குவேஜ் நீங்கள் இந்த தொழிலுக்காக அப்படியே உங்களுக்கு கற்றுக்கிட்டதுனா, நான் முன்னாடி நீங்கள் ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், எனக்கு ஒவ்வொரு டைம்லேயும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது அப்படி கற்றுக்கிட்டு தான் லாங்குவேஜஸ்.
எனக்கு ஹிந்தி பேசுகிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களோட ஹிந்தி பேசுவேன். மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க, மலையாளம் பேசுவேன். தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கற்றுக்கிட்டது தான். ஓகே. ஆனால் பிரசாந்த் சார் இன்ட்ரடியூஸ் ஆனப்பயே பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாரு டக்குன்னு. ஆமாம். நான் வந்து நியூ டெல்லின்னு ஒரு படம் மலையாள மலையாளத்தில் படம். பண்ணியிருந்தேன். அதை வந்து ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜிலும் பண்ணாங்க, தமிழை தவிர. அப்போ அந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஹிந்தி படங்கள் வர ஆரம்பிச்சிது. பட் நான் கண்ட்ரோல்டாக ஒரு 2 படம் பண்ணி நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் பாரதிராஜா சார், இளையராஜா சார் 3 பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிங்களாமே? ஆமாம், ராஜாஸ் கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. பூட்டாத பூட்டுகள், அதுக்கப்புறம் 2-3 படங்கள் பண்ணணும். அப்படி ஆரம்பித்தது தான் அலையெழுவதில்லைக்காக. பூட்டாத பூட்டுகள் மகேந்திரன் சார் மகேந்திரன் படம், அது 2 ஏரியா ரிலீஸ் பண்ணோம். ஏன் அதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகலை? இல்லை, அந்த படம் வந்து அவங்க பிரதருக்கு போயிடுச்சு. அப்புறம் நானும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அதனால் எங்கள் படங்களை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோமே தவிர அடுத்த படங்கள் வாங்கி பண்ணுறது கிடையாது. அடுத்த படங்கள் வந்து இப்போ நான் கட்டாயத்தில் தான் வந்து டைரக்டர் ஆனதை தவிர வேறு வழி இல்லாமல் நம்ம படங்களை நம்மளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அப்படி வந்து காலத்தின் கட்டாயம் தான். ஓகே. நீங்கள் இத்தனை வருஷமாக சினிமாவை பார்த்துட்டு இருக்கீங்க. சினிமா எந்த மாதிரி இப்போ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமாவையும் தமிழ் மக்களையும் பிரிக்கவே முடியாது சார். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, அது ஃபிலிமில் வந்தாலும் சரி, டிஜிட்டலில் வந்தாலும் சரி, நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது சினிமாவும் மியூசிக்கும் தான். அதனால் அது வந்து டெக்னாலஜி மாறி இருக்க தவிர சினிமா ஃபார்மேட் மாறல. எப்படி சினிமா வந்தாலும் பார்க்குறதுக்கு மக்களுக்கு வந்து இது இருக்குது. அதனால் அது வந்து சினிமா ஒழிச்சிட முடியாது. இல்லை, இப்போ கரண்ட்டாக வர படங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது உண்டா? எல்லா படமும் பார்த்துட்டு தான் சார் இருக்கு. ஓகே. சினிமா மாதிரி தானே சார் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. மாற்றம் அதே இல்லை. 2 ஹவர்ஸ் சினிமா தான். அது வந்து அரை மணி நேரம் சினிமாவை மாறல. 2 ஹவர்ஸ் சினிமா, அதுக்குள்ளே என்னென்ன எலிமெண்ட்ஸ் வைக்கலாம், புதுசாக என்ன பண்ணலான்னு யோசிச்சு பண்ணுறாங்க. ஒரு பீரியடில் கல்யாணத்தை வச்ச படங்கள் இருக்கும், ஒரு பீரியடில் அண்ணன் தங்கச்சிக்கு இருக்கும், ஒரு பீரியடில் ஒரு ஹாரர் ஃபிலிம் இருக்கும். எல்லா ஜானரும் பண்ணிட்டோம்ல. நம்ம வந்து ஷாக்குன்னு ஒரு படம், ஃபஸ்ட்டு ஹாரர் ஃபிலிமு. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னர் சங்கர்னு ஒரு படம். பிரசாந்த் வந்து லேடி கெட்டை போட்டு பண்ண ஒரு படம் தான் மற்ற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணமே வந்தது. இப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒரு ஜானரில் படங்கள் வரும். இப்போ ஹாரர் ஃபிலிம் வந்த ஒரு படம் எல்லாம் நிறைய பேர் ஹாரர் படம் பண்ணாங்க. அதுக்காக என்டையர் சினிமாவே ஹாரராக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ ஒரு 4 படம் 5 படம் வரும். அடுத்த ட்ரெண்டு மாறிடும். ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து பாம்பேலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஹிந்தி டப்பிங் பண்ணுறவங்க எத்தனை ஃபைட் இருக்குது தான் கேட்பாங்க. அந்த ஒன்று சாங்ஸோடு நம்ம கொடுத்தாலும் அந்த சாங்ஸை கட் பண்ணிட்டு தான் ஹிந்தி டப் பண்ணுறாங்க. நீங்கள் ஷாக் சொன்னதான் ஞாபகம் வருது. இது நிஜமாக நடந்துச்சா இல்லை மித்தான்னு தெரில. ஷாக் படத்தை தனியாக பார்த்தா ப்ரைஸ் அமௌண்ட்லாம் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஷாக் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ஹாரர் படமாக இருந்துச்சு. அந்த ஐடியா அங்கிட்டு இருந்து வந்தது உங்களுக்கு? அதுதான் சார், ஏதாவது ஒரு ஜானர், டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ணணும்னு தோணும்போது பண்ணுற படங்கள் தான். ஆனால் ப்ரொமோஷனாகவும் நீங்கள் எனக்கு வந்து ரெசிடென்ட் ஈவில் படத்துக்கு வரமா இப்படி ஒரு இதுக்கு வந்து தனியாக பார்த்தா காசுன்னு சொன்னது ஷாக் தான் நினைக்கிறேன் தமிழில். ஆமாம். அது வந்து பார்த்தாங்களா ப்ரைஸ் அமௌண்ட்டு? வந்து பார்ப்பாங்க, பட் சில நேரத்தில் தனியாக பார்க்கறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. ஓகே. அது ரிலீஸ் ஆன டைம்லேருந்து அது க்ரௌடட், நிறையா க்ரௌடட் தான். நீங்கள் டைரக்ட் பண்ண படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா எது சொல்லுவீங்க? உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குது. எல்லா படமும் நம்ம லைக் பண்ணி தான் பண்ணுறோம். அதனுடைய சக்ஸஸும் ஃபெயிலியரும் டைம் அண்ட் ஆல்சோ தி டேஸ்ட் ஆஃப் பீப்புள். இல்லை, உங்களுக்கு நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு நீங்கள் நடித்ததில் ரொம்ப பிடிச்சதுங்கிறப்ப நீங்கள் பூவுக்கள் பூகம்பம் சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்? அது ஒரு ஆர்மி பேஸ்டு ஃபிலிம். அது ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஓகே. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் துரோகியில் சூப்பராக இருக்கும் உங்கள் கேரக்டர் பார்க்குறப்போ. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் கேங்ஸ்டராக வந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்குறப்போ எங்களுக்கு. சீரியஸாக அது யார் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்குமான இந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு பயோபிக் மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கான ஒரு எலமெண்ட்டாக தோணலையா உங்களுக்கு? பண்ணலாம், பட் இன்னும் டைம் இருக்குல்ல. அவர் நிறைய படங்கள் பண்ண வேண்டிய பீரியட் இப்போது நிறைய ஸ்டார்ட் ஆகும். இப்போது அந்த அப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது நிறையா விஷயம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். எனக்கு இது ரொம்ப மறக்க முடியாத நேர்காணலாக இருக்கும். உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மின்னம்பலம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.